PGTRB English Unit 9 Language and Linguistics change of meaning அதான் changes in the meaning of words அப்படிங்கிற டாபிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த சேஞ்சஸ் இன் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறது எப்படி அந்த வேர்ட்ஸுக்கு வொக்காபுலரிக்கு மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸுக்கு அதனுடைய மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மெனி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஹேவ் சேஞ்ச் their மீனிங். இதை டாக்டர் ஜான்சன் கூட அவருடைய டிக்ஷனரியில் அந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே மீனிங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் அது மாற்றிட்டார். அந்த எண்டுன்னா அந்த முடிவில் அந்த டிக்ஷனரி ரைட் பண்ண அந்த டிக்ஷனரி கம்போஸ் பண்ண சமயத்தில் அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு வேர்டுக்கும் மீனிங்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், இதுதான் பெர்மனன்ட் மீனிங் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி அவர் ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. பட் அந்த பிளான் வந்து அவரே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரால் முடியல, விட்டுட்டார் போலகுது. we have no independent meaning. ஒவ்வொரு வேர்டுக்கும் தனி மீனிங் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. it is fixed by human mind and their context. அப்போ இந்த மீனிங்கை வந்து யார் வந்து முடிவு பண்றாருன்னா ஹியூமன் மைண்ட். அவங்க யூசேஜில் அவங்க எப்படி அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேர்டுக்கு வந்து மீனிங் மாறுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 2 வேர்டு கொடுத்துருக்காங்க. பைப்புன்னு பார்த்தா நம்ம வந்து ஸ்மோக்கிங் பைப்பை கூட சொல்லலாம். இன்னொன்று பிளம்பர் யூஸ் பண்ணுற பிளம்பிங் பைப்பு, அதை கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தான் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையாக மீனிங் நம்ம கொடுக்குது. ஜியோமெட்ரிஷியனுக்கு ஒரு மீனிங்கு, கார்பெண்டரை வைக்குது, அப்புறம் ஏரோநாட். இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டுக்கும் நிறைய மீனிங்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல சொல்றாங்க. அதான் சேஞ்சஸ் ஆஃப் மீனிங் அப்படின்னு சொல்றாங்க. இது கீழே ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஹியூமன் ஆர்கன் இப்போ நம்ம சொல்றோம். ஆனால் பழைய ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டுக்கு என்ன மீனிங் இருக்குன்னா பாக்ஸ் அப்படின்னு இருந்திருக்குது. அதே மாதிரி நீடில், நம்ம துணி தைக்கிற அந்த நீடில், தையல் மிஷினுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த நீடில். ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் பண்ணுற நீடில், அப்புறம் மேக்ஸில் வர காம்பஸ் அதில் வர நீடில், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கில் அந்த பெரிய முள் சின்ன முள் நம்ம சொல்கிறோங்களா நீடில், அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நீடிலுக்கு நிறையா மீனிங் இருக்குது. அதே மாதிரி கீன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து டோரை லாக் பண்ணுறோம், அன்லாக் பண்ணுறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து பழைய வேர்ல்டு மீனிங்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கீ பர்சன், ஒரு நோட்டபிள் பர்சனை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், முக்கியமான ஆளுங்க, மாஸ்டர் கீ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து சேஞ்சஸ் ஆஃப் மீனிங். அதே மாதிரி தான் கீன் அப்படிங்கிற வேர்டு ஜெர்மன்லேருந்து வந்து குன் அப்படிங்கிற ஒரு ஜெர்மானிக் வேர்டு. இந்த கீனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 13th century பாருங்க, வேரியர் பிகம் யூஸ்டு ஹிஸ் ஸ்வர்டு. வேரியருங்கிறவன் சோல்ஜர் அவனுடைய ஸ்வர்டை யூஸ் பண்ணுறான் இல்லைங்களா, அதை வந்து கீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் ஆகுது. கீன் பர்சன், டேரிங், போல்டு. டேரிங்னா தைரியம் தான். டேரிங், போல்டு, வைஸ், கிளவர், இதெல்லாம் வந்து நமக்கு மென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஸ்மைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மீனிங் வந்து டு ஸ்மியர் ஆர் டு ரப். ரப்னா ரப் பண்ணுறது. ஆனால் அதே இப்போ மாடர்ன் இங்கிலீஷில், நியூ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மைட்டுக்கு ஸ்ட்ரைக்குன்னு அடிக்கிறது. இது வந்து பைபிளில் யூஸ் பண்ண வேர்டு. பைபிள் வந்து ஸ்டாண்டர்ட் பைபிள் வந்து 1616 வந்தது. ஸோ அந்த பைபிளில் வந்து ஸ்மைட்டுக்கு ஸ்ட்ரைக்குங்கிற மீனிங்கை கொடுக்குது. ஸோ இதுதான் சேஞ்சஸ் இன் த மீனிங் ஆஃப் வேர்ட்ஸ். வார்த்தைகளுடைய மீனிங் எப்படி சேஞ்ச் ஆகுது, முன்ன ஒரு மாதிரி எப்படி பயன்படுத்தப்பட்டது, இப்போ எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்கோடைய முழு மீனிங். சாசருடைய ஒர்க் ப்ரொலாக் டு த கேண்டர்பரி டேல்ஸ்ல கூட அந்த நைட்டை பத்தி அவர் யூஸ் பண்ணியிருப்பார் ஒரு வேர்டு. ஹி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட் அப்படின்னு. அது அந்த பிரெஞ்சிலேயே யூஸ் பண்ணியிருப்பார். அந்த ஓல்டு பிரெஞ்சு வேர்டு தான் அந்த வெரே, VERAYங்கிறது ஓல்டு பிரெஞ்சு வேர்டு. அன்னைக்கு மாடர்ன் பிரெஞ்சில் அந்த வேர்டுக்கும் ஸ்பெல்லிங் மாத்திட்டாங்க. VERAI வெரை அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ இந்த வெரைங்கிறது வெறின்னு அர்த்தம். பர்ஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் இல்லைன்னா ஃபினிஷ்டு. ஜென்டிலுக்கு நோபுள்னு ஓல்டு இங்கிலீஷில் மீனிங்கு, இப்போ மாடர்ன் இங்கிலீஷில் ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதனுடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஹி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். ஸோ இப்படி தான் வேர்டுக்கு மீனிங் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சேஞ்ச் ஆஃப் மீனிங்கில் 12 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஜென்ரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன்,
extension or transference followed by differentiation of meaning அப்படின்னு ஒரு டாபிக், association of idea, polarization, loss of distinctive coloring, metaphorical application, euphemism, prudery, reversal of meaning, a popular misunderstanding, proper names became ordinary parts of speech. இந்த மாதிரி 12 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். First method, generalization. இந்த generalization என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். In this method, a particular word or a term which has specialized and restricted meaning gets a wider application. For example, வந்து ஒரு particular word இருக்கும், அது வந்து ஒரு generalized மீனிங் தரும். ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு மீனிங் வேர்டு, ஒரு பர்டிகுலர் வேர்டு, அது வந்து பொதுவாக காமனாக வந்து அப்ளை பண்ணுற மாதிரி மீனிங் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஜென்ரலைசேஷன் சொல்கிறோம். அதுதான் ஃப்ரம் ஒன் டு மெனி, ஃப்ரம் ஒன் டு மெனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பாருங்கள், பாக்ஸ். பாக்ஸுங்கிறது ஆக்சுவலாக ஒரு முன்னாடி என்ன மீனிங் அப்படின்னா ட்ரீன்னு அர்த்தம். அது ஒரு ட்ரீயை குறிச்சிருக்கு. அதை தான் ஷேக்ஸ்பியர் வந்து 12th நைட்ஸில் கூட சார் டாபி பெல்க்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு ட்ரீக்கு பின்னாடி போய் மறைந்திருந்தார், அப்படி ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பார்த்தாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ட்ரீக்கு பேர் தான் பாக்ஸ் ட்ரீ. ஆக்சுவலாக அந்த பாக்ஸுங்கிற வுட்டு, அந்த ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான வுட்டு. அதில் வந்து என்ன சொல்கிறீங்க, நல்லா ஒரு அந்த ஜுவல்லரியை வந்து பத்திரமா வைக்கிற ப்ரெஷர்வேட்டிவ் பாக்ஸ் மாதிரி கூட அதை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வுட்டில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் 1700 பார்த்தீங்கன்னா வேர்ட் அப்படியே மீனிங், அந்த பாக்ஸோட மீனிங் சேஞ்ச் ஆகுது. அந்த பாக்ஸுங்கிறது எதை வந்து குறிக்குது அப்படின்னா ஜெஸ்ட்டை குறிக்குது. நம்ம ஜெஸ்ட், அது வந்து ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், அதை தான் நம்ம ஜெஸ்ட்ன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஜெஸ்ட்டை குறிக்கிறதும் இந்த பாக்ஸ் தான். முன்ன வந்து ட்ரீயை குறிச்சது, இப்போ வந்து ஜெஸ்ட்டை குறிக்குது. ஆனால் இன்னைக்கு அந்த பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து மீனிங் மாற்றிட்டோம். அது வந்து உடன் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பர் பாக்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மெட்டல் பாக்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வேர்டுக்கு மீனிங் மாறுது. ஸோ முன்னாடி ஒரு பர்டிகுலர் வேர்டாக இருந்தது, இப்போ ஜெனரலைசேஷனாக மாறுது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இன்னும் ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் காம்ரேட். காம்ரேடு கம்பேனியன் ரெண்டும் ஒன்று தான், நம்ம தோழர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காம்ரேடுங்கிறது வந்து பார்த்தீங்களா, அது எங்கேருந்து வந்தது? இட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஒன் ஹூ ஷேர்ஸ் எ ரூம். காம்ரேடுன்னு ஆக்சுவலாக ஒரிஜினலாக என்ன மீனிங் அப்படின்னா, யார் ஒருத்தர் ரூமில் ஷேர் பண்ணுறாங்களோ, ரூமை ஷேர் பண்ணுறவங்களுக்கு பேர் வந்து காம்ரேட். ஸோ இட்டாலியனில் வந்து கேமரா அப்படின்னா ரூம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி கம்பானியனுக்கு என்ன மீனிங்காக இருந்திருக்கு அப்படின்னா, ஒன் ஹூ ஈட்ஸ் பிரெட் வித் அனதர் பர்சன். நம்ம போய் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னரோ ஃப்ரெண்ட்ஸோட போய் சாப்பிட்றோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் வந்து கம்பானியன். நைஸுங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலாக முன்னாடி என்னவா யூஸ் ஆகியிருந்திருக்கு அப்படின்னா, எ ஃபைன் திங். ஒரு இட்ஸ் அ குட், இட்ஸ் அ நைஸ், எ ஃபைன் திங், நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றீங்களா, அந்த ஃபைன் திங்கை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் நைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் திங் எதாக இருந்தாலும் குட் நல்லா இருக்கு, நைஸ் அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டு வந்துடுறோம். அதே மாதிரி தான் ட்ராஜடி. ட்ராஜடி ஆக்சுவலாக அது ஒரு டேர்ம், அது வந்து ஒரு ட்ராமாட்டிக் டேர்மாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோம், ஒரு சேட் ஈவெண்ட், தான் கிரேட் கெலாமிட்டி, சோகத்தை மென்ஷன் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ட்ராஜடியை கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி கெட்டஸ்ட்ராப். கெட்டஸ்ட்ராப்னா முன்னாடி என்ன பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்கன்னா, இந்த ஃபைனல் ஆக்ட் ஆஃப் ட்ராஜிக் ட்ராமா. இந்த ட்ராஜிக் ட்ராமாவில் ஒரு ஃபைனல் ஆக்ட், கடைசி ஆக்டை தான் நம்ம வந்து கெட்டஸ்ட்ராப்னு சொல்லுவோம். இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒன்லி எ சேட் ஈவெண்ட், ஒரு சோகமான கதைக்கு மட்டும்தான் நம்ம வந்து கெட்டஸ்ட்ராப் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் கிரைசிஸ். கிரைசிஸ்னா முன்னாடி டேர்னிங் பாயிண்ட், அந்த மீனிங் தர மாதிரி தான் அந்த கிரைசிஸை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம எப்படி பயன்படுத்துனா, சீரியஸ் சுச்சுவேஷன், ரொம்ப மோசமான நிலை, அதை பற்றி பேசும்போது அந்த கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் புஷல். புஷல் அப்படின்னா முன்ன என்ன மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, 8 கேலன்ஸ், ஒரு கேலனுக்கு 4.5 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும், அது ஒரு மெஷர்மெண்ட். ஸோ அது 8 கேலன் சேர்ந்தது தான் புஷல் அப்படிங்கிறது முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம பேஸ்கெட், காமனாக பேஸ்கெட் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் பெண்டு. இந்த பெண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த வில்லு விடுவாங்கல்ல, இந்த வில்லில்
இந்த ஆரோவை வச்சு கரெக்டாக இழுத்து விடுவாங்க. அந்த ஸ்ட்ரிங் அப்படியே பெண்ட் ஆகி கொடுக்கும். அதுதான் அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்காங்க முன்ன. ஆனால் இப்போ நம்ம அதை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, அதே அந்த பெண்டுங்கிறது வளையிறது, ஒரு ஆர்ச் ஷேப்ல வளையிற மாதிரி அந்த ஒரு மீனிங்கை குறிக்கிற மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஜெனரலைசேஷன் ஃப்ரம் ஒன் டு மெனி. இதுக்கு மீனிங் ஒன் டு மெனி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன். ஸ்பெஷலைசேஷனுங்கிறது இட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் ஜெனரலைசேஷன். ஜெனரலைசேஷனுக்கு ஆப்போசிட் தான் ஸ்பெஷலைசேஷன். சரி, இந்த மிடில் இங்கிலீஷ் பீரியட் நார்மன் பிரெஞ்சு வேர்ட்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்டு. மிடில் இங்கிலீஷ் பீரியட்ல தான் நார்மன் பிரெஞ்சு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே லாட்டின் வேர்ட்ஸுமே அப்போதான் அந்த சமயம் ரெனைசான்ஸ் பீரியட்ல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. லார்ஜ் நம்பர் ஆஃப் சினானிம்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு. அப்போ இந்த சமயத்துல தான் நிறைய சினானிமிக்கல் வேர்டு, ஒரு வேர்டு மட்டும் இல்லாமல் அந்த வேர்டுக்கு ரிலேட்டடாக மெனி வேர்ட்ஸ் வந்து என்ட்ரானதும் இந்த பீரியட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த மீனிங்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு. அதனால தான் ஒவ்வொரு வேர்டுக்கும் அந்த மீனிங் வந்து ஸ்பெஷலைஸ்டு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாசர் வந்து ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார், ஃபவுல், FOWL, ஃபவுல். இந்த ஃபவுலுங்கிறது ஆக்சுவலாக எதை டினோட் பண்ணுது அப்படின்னா பேர்ட்ஸை, ஜென்ரலாக பேர்ட்ஸை குறிக்கும், பொதுவாக பேர்ட்ஸை வந்து குறிக்கும் ஃபவுல். பட் இந்த ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் பைபிள், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷனை தான் ஆத்தரைஸ்டு வெர்ஷன் சொல்லுவோம், பைபிளோடைய ஆத்தரைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதுல கூட பைபிள்ல கூட இந்த வேர்ட்ஸை வந்து ஃபவுல் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த வேர்டு கேம் ஃப்ரம் ஆங்கிலோ சாக்சன் வேர்டு. ஆக்சுவலாக இந்த ஃபவுலுங்கிற வேர்டு எதுல இருந்து வந்திருக்குன்னா ஆங்கிலோ சாக்சன் வேர்டுல இருந்து வந்திருக்கு. அது பேர் ஃபியூகல். இட் இஸ் சிமிலர் டு மாடர்ன் ஜெர்மன் வேர்டு. ஆனா மாடர்ன் ஜெர்மன் வேர்டும் இதனுடைய சிமிலரா தான் இருக்கு, ஒத்து போகுது, ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது ஓகல், VOGELL வந்திருக்கு. பட் த பேர்ட் எக்ஸிஸ்டட் இன் த மிடில் இங்கிலீஷ். ஆனா அந்த பேர்டுங்கிற வேர்டு மிடில் இங்கிலீஷ்ல எக்ஸிஸ்ட் ஆச்சு, இருந்தது. ஆனா போத் பேர்ட் அண்ட் ஃபவுல் வேர் யூஸ்ட் as alternatives. ஆனா இன்னைக்கு நம்ம பேர்டவும் யூஸ் பண்றோம், ஃபவுலவும் ஆல்டர்னேட்டிவ்ஸா யூஸ் பண்றோம். லேட்டர் த வேர்டு ஃபவுல் ஹேஸ் ஸ்பெஷல் மீனிங். ஆனா இந்த ஃபவுலுங்கும் போது இப்போ நம்ம மாடர்ன் இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பெஷலா அதனுடைய மீனிங்கை வந்து நம்ம அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷலைசேஷன். அப்போ இந்த ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா இது ஜெனரலைசேஷனுக்கு ஆப்போசிட். இன்னொன்று ஃப்ரம் மெனி டு ஒன். ஃப்ரம் மெனி டு ஒன், நிறைய வேர்டுல இருந்து ஒரு வேர்டை நம்ம வந்து ஸ்பெஷலைஸ் பண்றது, அதுக்கு பேர் தான் வந்து ஸ்பெஷலைசேஷன். ஷேக்ஸ்பியரோட கிங் லியர்ல கூட சச் எ ஸ்மால் டீர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாரு ஒரு வேர்டு. அதுல இந்த டீருங்கிறது ஆக்சுவலாவே வந்து பாத்தீங்கன்னா வைல்டு அனிமலை, பொதுவா வைல்டு அனிமலை குறிச்சிட்டு இருந்திருக்கு இப்போ 13th centuryல. அப்படின்னா என்ன அர்த்தம்? டீருங்கிறது இன்னைக்கு நமக்கு மானுன்னு தெரியும், மானை மட்டும்தான் ஸ்பெஷலைஸ் பண்றோம். ஆனா முன்னாடி 13th centuryல அந்த டீருக்கு என்ன மீனிங் அப்படின்னா வைல்டு அனிமல், காட்டு மிருகங்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், டீர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் நவ் இட் இஸ் யூஸ் டு பி ஹண்டட் மோஸ்ட் ஆஃபன். ஆனா இப்போ வேட்டை ஆடப்படுது. இப்போ இந்த டீரை வந்து பாத்தீங்கன்னா சிங்கம் வேட்டையாடுது, புலி வேட்டையாடுது. அப்ப எது வேட்டையாடப்படுதோ அதை வந்து டீர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அது அந்த டீருக்கு வந்து மான் அப்படிங்கிற ஒரு மீனிங்கை நம்ம இப்போ கொடுக்குறோம். அதே மாதிரிதான் வேர்டு ஸ்டிங்கு, ஸ்டெஞ்சு. இப்போ ஸ்மெல்லு, ஸ்டிங்கு, ஒரே ஸ்டிங்கா இருக்கு, ஸ்டெஞ்சு ஸ்மெல்லா இருக்கு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிளசன்ட் ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, அன்பிளசன்ட் ஸ்மெல்லா இருந்தாலும் சரி, நறுமணமா இருந்தாலும் சரி, துர்நாற்றமா இருந்தாலும் சரி, அவன் ஸ்டெஞ்ச், ஸ்டிங் அப்படிதான் யூஸ் பண்ணியிருக்கான். ஆனா இப்போ நம்ம வந்து அதை வேரியேஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த ஸ்டிங்கு, ஸ்டெஞ்சுன்னு வந்தாவே ஒன்லி அன்பிளசன்ட் ஸ்மெல், துர்நாற்றம், பேட் ஸ்மெல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் மீட்டு. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அது ஃபுட்டு, மீட்டுனா ஃபுட்டு, சாப்பாடு, அதை தான் வந்து மீட்டுன்னு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா இப்ப நம்ம அந்த மீட்டை எதை பயன்படுத்துறோம்னா ஃப்ளஷ் ஃபுட், கறி சாப்பாடு, கறிச்சோறு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மீனிங் தர மாதிரி நம்ம வந்து மீட்டை வந்து ஸ்பெஷலைஸ் பண்றோம். இதுக்கு பேர் தான் ஸ்பெஷலைசேஷன். இந்த ஸ்பெஷலைசேஷன்லயே ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. இது பழைய மீனிங் என்ன அப்படிங்கிற மாதிரி, இல்ல புது மீனிங் இப்ப என்னவா மாறி இருக்குன்னு நமக்கு தெரியும். இப்போ இந்த வீட்ஸ் அப்படின்னா பாருங்க, எக்ஸாம்பிள் வீடுனா களைகள் நம்ம சொல்லுவோம். ஆனா அது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட்ல என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாத்ஸ், துணிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரவுட் அப்படின்னா
அப் டு 1450 வரைக்குமே 1450 வரைக்குமே ஸ்ட்ரவுடுக்கு என்ன மீனிங்னா வெட்டிங் ட்ரெஸ்ன்னு அர்த்தம். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த இறந்தவங்க மேலே அந்த போடுற அந்த கிளாத் அதை தான் வந்து ஸ்ட்ரவுடு அப்படின்னு சொல்கிறோம். அதாவது கார்மெண்ட் ஆஃப் டெட் ஆர் பரியல். அதே மாதிரி வெட்டிங். இந்த வெட்டை வந்து ஆங்கிலோ சாக்சன் நவுன். இது ஆக்சுவலாக இது வந்து என்னது, ஒரு பிளட்ஜ் ஆர் ப்ராமிஸ், ஒரு உறுதிமொழி இருக்கிறதா வெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னைக்கு நமக்கு வந்து எப்படி பயன்படுத்திட்டு இருக்கணும், ஒரு மேரிட்டல் கான்ட்ராக்ட் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு திருமணத்தை தான் வெட்டிங் அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி டூம், ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் கொடுத்துருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தான் டூம் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் சாசருமே அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆக்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. டு ரீடு அப்படின்னா என்ன மீனிங்கா முன்னாடி இருந்திருக்கு அப்படின்னா டு கெஸ் a riddle அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி டு ரைட்டுக்கு என்ன மீனிங்கா இருந்திருக்கும்னா ஸ்கிராட்ச் அப்படின்னு இருந்திருக்கு முன்னாடி. ஸ்டாவ்னா பசி, அதுக்கு என்ன மீனிங் இருந்திருக்குன்னா டை அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. லஸ்ட், அதுக்கு என்ன மீனிங்கா இருந்திருக்குன்னா டிசைர் அப்படின்னு வச்சிருந்துருக்காங்க. மிஸ்ட்ரெஸ், பிளவர்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. ப்ரிவென்ட், டு கோ பிஃபோர் அப்படின்னு இருந்திருக்கு. டாக்டருக்கு என்ன மீனிங் இருந்திருக்குன்னா முன்னாடி டீச்சர் அப்படின்னு இருந்திருக்கு. வாயேஜ்ங்கிறது ஜேர்னின்னு அப்படின்னு இருந்திருக்கு. ஸ்லேனா டு ஸ்ட்ரைக் வித் அ ஃபேட்டல் ரிசல்ட் அப்படின்னு இருந்திருக்கு. டாய்க்கு என்ன மீனிங்கா இருந்திருக்கு அப்படின்னா ட்ரிவியாலிட்டி அப்படின்னு இருந்திருக்கு. இதை தான் 12th நைட்லையும் ரேப் ஆஃப் த லாக்லையுமே பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ டாய்னா விமன் டாய் ஷாப் அப்படின்னு நம்ம சொல்றோம், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஸ்பெஷலைசேஷன். இந்த வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்பெஷலைசேஷனுக்கு வரும். ஸோ இதெல்லாம் கொஷினா மாறும். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல தேர்ட் மெத்தடு பாலிசெமி, அப்படி இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன், அப்படி இல்லைன்னா டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஃபாலோடு பை டிஃபரன்சியேஷன் ஆஃப் மீனிங். அப்போ அந்த பாலிசெமினாவே அதுல இருந்தே நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். ஒரு வேர்டு கெட்ஸ் மெனி மீனிங்ஸ், ஒரே வேர்டுக்கு ஒரே வொக்காபுலரிக்கு நிறைய மீனிங் இருக்கும், அதுக்கு பேர் தான் நம்ம பாலிசெமி. திஸ் மெத்தட் இஸ் a combination of first two methods. அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு மெத்தட் ஜெனரலைசேஷன், ஸ்பெஷலைசேஷன், இந்த ரெண்டு மெத்தடோடைய காம்பினேஷன் தான் இந்த பாலிசெமி. பட் டிஃபர்ஸ் ஃப்ரம் போத், அந்த ரெண்டிலுமே இருந்து இது கொஞ்சம் வேறுபட்டதா இருக்குது. when the speaker speaks the word, the listener's mind differentiates between the original meaning and the new meaning. இப்போ ஒரு ஸ்பீக்கர் இருக்காரு, ஒரு லிசனர் இருக்காரு. ஸ்பீக்கருங்கிறவர் பேசுறவர், லிசனருங்கிறவர் கவனிக்கிறவர். இப்போ இந்த ஸ்பீக்கர் ஒரு வேர்டை பத்தி ஒரு வொக்காபுலரியை சொல்றாரு, ஒரு பேசும்போது ஒரு வேர்டை சொல்றாருன்னா அதனுடைய ஒரிஜினல் மீனிங் ஒன்று இருக்கும் போதே இந்த லிசனருக்கு அந்த வேர்டை பத்தின என்ன புரிதல் இருக்கோ அவரு இன்னொரு மீனிங் எடுத்துக்கிறாரு. அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வயர், நமக்கு எல்லாமே தெரியும், டெலகிராம் வயரும் இருக்கு, எலக்ட்ரிக் வயரும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே வயர் தான், ஆனா மீனிங் டிஃப்ரெண்டா கொடுக்குது. இப்போ டெலகிராமிக் வயரும் நம்ம எடுத்துக்கலாம், எலக்ட்ரிக் வயர், அதுக்கு தான் வந்து மெட்டாலிக் ஃபிலமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டு கிவ் அ ரிங் அப்படின்னா நம்ம ரிங்குனா மோதிரமும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டு கிவ் அ ரிங் அப்படின்னா ஃபோன் பண்றது. அதே மாதிரி டு டிராப் அ லைன் அப்படின்னா போஸ்ட் கார்டு, ஒரு ஃப்ரெண்டுக்கோ ரிலேட்டிவ்க்கோ லெட்டர் எழுதி போஸ்ட் பண்றோம் இல்லைங்களா, அதான் டு டிராப் அ லைன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் நிறைய மீனிங்கை கொடுக்குது. அதே மாதிரி தான் கிளாஸ், புக்கு, போர்டு, இதுக்கு எல்லாமே செவரல் மீனிங், நிறைய மீனிங், சிங்கிள் மீனிங் கிடையாது, நிறைய மீனிங் இருக்கு. ஸோ இதைத்தான் பாலிசிமி ஆர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிரெயின், இதுக்கே ரெண்டு மீனிங் இருக்கு. அந்த கிரெயின்ங்கிறது பறவையும் குறிக்கும், மெஷினையும் குறிக்கும், கிரெயின். அதே மாதிரி இந்த வேர்டு விண்டோ, ஆக்சுவலா இது ஒரு காம்பவுண்ட் வேர்டு, விண்டு பிளஸ் ஐ, இதுதான் விண்டோ. அப்படின்னா என்ன மீனிங், த ஹோல் ஃபார் ஏர் இன்டு அ பில்டிங். ஒரு ஜன்னல் வைக்கிறோம், ஒரு ஏர் சர்க்குலேஷனுக்காக ஜன்னல் வைக்கிறோம், அதுதான் வந்து விண்டோ. ஆனா அது மீனிங் வந்து பாருங்க, விண்டு தனியா ஐ தனி, ரெண்டு வேர்டும் சேர்ந்து தான் காம்பவுண்ட் வேர்டா நமக்கு வந்திருக்கு. அந்த விண்டுக்கு வேற மீனிங், ஐக்கு வேற மீனிங், ஆனா ரெண்டும் காம்பினேஷனா வரும்போது விண்டோ. அதே மாதிரி வெண்டிலேட்டர், அது வந்து லாட்டின் வேர்டு, அதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா விண்ட் கேரியர். The word fast means two sense. இந்த ஃபாஸ்ட்ங்கிற வேர்டுக்கு ரெண்டு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. குயிக் மூவிங், வேகமா போறது, கோயிங் ஃபாஸ்ட். ரிமைனிங் ஃபர்ம், அதே இடத்துல அப்படியே ஃபிக்ஸடா இருக்கிறது. இந்த மாதிரி ரெண்டு மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரெட்டுங்கிற வேர்டுக்குமே முன்னாடி என்னவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஈட்டு, சாப்பிடுன்னு அர்த்தம்.
ஆனா இப்போ அதுக்கு மீனிங் வந்து வரி, சோகம், ஃபீல் பண்றது. This word fret was first used in 1200. இந்த fretங்கிற வேர்டை 1200ல தான் ஆக்சுவலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியிலையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. It was used by Thomas More in Utopia. தாமஸ் மோர்ங்கிறவர் யூட்டோபியாவில் இந்த வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. The word fine and brand. ஃபைனுக்கு என்ன மீனிங்கா இருந்திருக்கு அப்படின்னா burn, எரிக்கிறது. burning a piece of wood or metal, அதுதான் வந்து fine அப்படின்னு முன்னாடி இருந்திருக்கு. இப்போ fine அப்படின்னா I am good அப்படின்னு அர்த்தம், நல்லா இருக்கேன் அப்படின்னு. The hot metal is used for making or branding on wine cask. இந்த hot metal இருக்கு இல்லைங்களா, அந்த ஹாட் மெட்டலை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த வைனுடைய கேஸ்க் ரெடி பண்றதுக்கு, பிராண்ட் பண்றதுக்கு, அதை ஹீட் பண்றதுக்கு தான் அந்த ஃபைனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஃபைனுக்கு வந்து மீனிங் வேற. நம்ம வந்து ஃபைனை வந்து ஹவ் ஆர் யூன்னு கேட்டோம்னா ஐ எம் ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அதே மாதிரி தான் அந்த வேர்டு ஃப்ளார். இந்த ஃப்ளாருங்கிற வேர்டு ஆக்சுவலா இஸ் an alternative word for flower. ஸோ இதுவும் ஃப்ளார் தான். ஒரு பூவை குறிக்கிறதுக்காக தான் அந்த ஃப்ளோர், FLOUR பயன்படுத்தப்பட்டது. எப்போ 1738 வரைக்குமே அப்படிதான் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஆக்சுவலா அந்த ஃப்ளார் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதை தான் பாலிசெமின்னு சொல்றாங்க. பாலிசெமி ஆர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒரு வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கு. A particular word has several meanings அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த மெத்தட். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல ஃபோர்த் மெத்தட் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னா என்னங்கிறத இங்க பார்க்க போறோம். A word often obtains some special meaning through the accidental prominence of some association in which it is used. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மீனிங்கோட நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுல அந்த வேர்டுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அந்த வேர்டுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கும். அப்போ அந்த அசோசியேஷன் லிங்க் ஆகிறதுனால தான் இந்த வேர்டு வந்து அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு நமக்கு வருது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஹார்பர். ஹார்பருங்கிற வேர்டுக்கு என்ன ஆக்சுவலா மீனிங்னா டு ரிசீவ் ஏ கெஸ்ட்னு அர்த்தம். ஒரு கெஸ்ட்டை வந்து ரிசீவ் பண்றதுதான் ஹார்பர். அந்த கெஸ்ட்டை வந்து என்டர்டைன் பண்றது, அவரை ரிசீவ் பண்ணி அவரை வந்து என்டர்டைன் பண்றது ஹார்பர். அதே மாதிரி கிவ் ஷெல்டர், அவர் வந்திருக்காரு இல்லையா, அவரை தங்க வைக்கிறது, அவருக்கு கொடுக்கிற ஒரு ஷெல்டர். சோ இதுக்கு பேர் தான் ஹார்பர். இன்னும் சொல்ல போனா ஹார்பருங்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இவங்க கொடுக்கிற மீனிங் எப்படின்னா ஒரு திருடனை ரிசீவ் பண்றது, அப்படிதான் வந்து மீனிங் வச்சிருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹார்பருங்கிறது ஆக்சுவலா மீனிங்கே வேற. அப்போ முன்னாடி இருக்கிறத அதை ரிலேட் பண்ணி அதை அசோசியேட் பண்ணி இப்போ ஹார்பர்னா நம்ம நிறைய திங்ஸை வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம், அங்க ஒரு பிசினஸ் நடக்குது, அந்த மாதிரி ஒரு ஹார்பர், துறைமுகம் மாறிடுது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து மெட்டபாரிக்கல் யூசேஜ்னு சொல்றாங்க. Metaphorical usage has provided all the words denoting the different parts of body with new meaning in addition to the primary ones. இப்போ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் பாடியை வச்சு அதுக்கு ஒரு மீனிங், ஒரு வேர்டை கொடுக்கிறது. ஸோ அதுதான் வந்து ஒரு மெட்டபாரிக்கல் யூசேஜ், அதுதான் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அதுதான் ஹார்பரிங் ஈவில் தாட்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கு. இப்போ நம்ம ஹார்பரிங் குட் தாட்ஸ்ன்னு கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஹார்பரிங்கிற வேர்டு அது ஒரு திருடர்களை ரிசீவ் பண்றது, கொள்ளையர்களை ரிசீவ் பண்றது, அவங்களுக்கு ஒரு ஷெல்டர் தங்க வைக்கிறது, பாதுகாப்பா தங்க வைக்கிறது, அவங்களோட ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்றது, இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஹார்பர் இருந்திருக்கு. இன்னைக்கு ஹார்பருங்கிறது துறைமுகம், நமக்கு வந்து ஹார்பருங்கிறது நம்மளுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அது நல்ல விஷயத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அதுதான் ஹார்பரிங் குட் தாட்ஸ் அப்படின்னு நம்ம இப்ப சொல்லலாம். த ஹெட் ஆஃப் த பேஜ். இந்த ஹெட்டுங்கிறது ஆர்கன், ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன். இப்போ ஹெட் ஆஃப் பேஜ் அப்படின்னா ஒரு பேஜோட ஹெட், தலைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது இப்படி தான் நம்ம வந்து அசோசியேட் பண்றோம், மீனிங்கை வந்து அசோசியேட் பண்றோம். த ஃபுட் ஆஃப் த பெட், த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கிளாக், த ஏர் ஆஃப் த பிக்சர், த லெக் ஆஃப் த டேபிள், த ஐ ஆஃப் த நீடில், த ஹார்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்,
அப்போ இதெல்லாமே பாருங்க, இந்த ஹெட்டு, ஃபுட்டு, ஹேண்டு, ஏரு, லெக்கு, ஐ, ஹார்ட், இதெல்லாம் ஹியூமன் பாடிஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இந்த பார்ட்டை வச்சுக்கிட்டு ஒரு அசோசியேட் வச்சுக்கிட்டு ஒரு வேர்டை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதுக்கு ஒரு மீனிங் வந்து நமக்கு கிடைக்குது. இதுக்கு இப்படிதான் வந்து அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ்ல மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வேர்டு வில்லன், அது மிடில் இங்கிலீஷ்ல என்ன மீனிங் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் லேபரர், விவசாயத்துல வேலை செய்யறவங்க, விவசாய கூலி, அவங்களதான் வந்து வில்லன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேர்டா இருந்திருக்கு மிடில் இங்கிலீஷ்லயுமே. ஆனா 14th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் அந்த வேர்டுக்கு மீனிங் மாறி இருக்கு. வில்லன் அப்படின்னா நெகட்டிவ் பர்சன் அப்படின்னு மாறி இருக்கு. அதே மாதிரிதான் அந்த வேர்டு ட்ராம்ப், இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங்கா இருந்திருக்கு அப்படின்னா ஒன் ஹூ மூவ்ஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டே இருக்கவங்க, அவங்களதான் வந்து ட்ராம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ட்ராம்புக்கு என்ன மீனிங் தரோம்? அன்கிளீன், அக்லி, ரொம்ப மோசமா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரிதான் வல்கர் அண்ட் வல்காரிட்டி, இது வந்து பாத்தீங்கன்னா லாட்டின் வேர்டு வல்கர்ஸ்ல இருந்து வந்தது. வல்கர்ஸ் அப்படின்னா கிரவுட், கிரவுட் பிஹேவியர் இஸ் மோஸ்ட்லி அன்ரிஃபைன்ட். The other similar examples are common and popular. The vulgar and vulgarity, common and popular, அதெல்லாம் அந்த அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸை ரிலேட் பண்ணி அப்படியே நம்ம மீனிங்கை வந்து அப்சர்வ் பண்றது. அதே மாதிரிதான் சொசைட்டி, இதுக்கு மீனிங் ஆக்சுவலா என்னன்னா அப்பர் கிளாஸ்ன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நம்ம எனி கிளாஸ், அப்பர் கிளாஸா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, லோவர் கிளாஸா இருந்தாலும் சரி, சொசைட்டின்னு தான் சொல்றோம். ஆனா முன்னாடி சொசைட்டிக்கு என்ன மீனிங் இருந்ததுன்னா அப்பர் கிளாஸ் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த வேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீனஃப் ஆர் கிட்டரேட் அவருடைய ஒர்க்கில் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் அண்ட் தயர் வேஸ் இன் இங்கிலீஷ் ஸ்பீச், வேர்ட்ஸ் அண்ட் தயர் வேஸ் இன் இங்கிலீஷ் ஸ்பீச்சில் அவர் இந்த வேர்டெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காரு, ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதே இந்த அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸில் இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கு. அந்த வேர்ட்ஸ் பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க. சேர்ல், சேர்ல் அப்படின்னா கண்ட்ரிமேன், பூர் அப்படின்னா பெசன்ட், பேகன் அப்படின்னா ரஸ்டிக், லீவ்ட் அப்படின்னா அன்லேர்ன்டு, டிலாபிடேட்டட் அப்படின்னா டிஸ்ட்ராய்டு ஸ்டோன் பில்டிங், டிராஃபிக் அப்படின்னா ட்ரேட் அண்ட் காமர்ஸை குறிச்சிருக்கு முன்னாடி, கிரசன்ட் க்ரோயிங், ரெக் பெட் ஸ்மெல், யார்டு ஸ்டிக்கு, யார்டுன்னா முன்னாடி ஸ்டிக்கை குறிச்சிருக்கு, அந்த ஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சஸ் அந்த மெஷர்மெண்ட், டிரைவ் ப்ரெஷர், ப்ராஃபட் ஸ்பீக்கிங் ஃபார் சம் ஒன், மற்றவங்களுக்காக பேசுறவர், அதான் ப்ராஃபட் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி பேனல், இது ஒரு ரெக்டாங்குலர் சைஸ்ல இருந்திருக்கு, a piece of cloth or a paper on which the details are written. ஒரு ரெக்டாங்குலர் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கிளாத்தா இருக்கலாம், இல்லை ஒரு பேப்பரா இருக்கலாம், அதுல டீடைல்ஸ் வந்து எழுதி வைப்பாங்க, அதான் வந்து பேனல் அப்படின்னு வச்சிருந்திருக்காங்க. சாபட்டேஜ், ஆக்சுவலாக இந்த வேர்டு சாபட்டேஜ்ங்கிறது இட் பிகம் ஃபேமஸ் இன் 1933, 1933 ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. இட் மீன் த ட்ரையல் பிரிட்டிஷ் என்ஜினியர்ஸ் இன் ரஷ்யா மீன்ஸ் த willful wrecking of machinery or neglect of duty or destruction of important work. ஒரு முக்கியமான வேலையை அழிக்கிறது, அந்த நெக்லெக்ட் செய்ய மாட்டேன்னு சொல்றது. அதே மாதிரி willful wrecking of machinery, இந்த மாதிரி ஒரு மீனிங் தர மாதிரி இருந்துதான் சபாட் அப்படின்னு அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. அதுதான் ஷூ ஆஃப் இன்ஃபீரியர் குவாலிட்டி. இன்னைக்கு அந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, அதுல வந்து குவாலிட்டி ரொம்ப புவரா இருக்கு, ரொம்ப நல்லா இல்லை, அதை வந்து நம்ம வந்து சபாட் அப்படின்னு சொல்றோம். ஆனா முன்னாடி என்னவா அதனுடைய மீனிங் இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு முக்கியமான வேலையை அழிக்கிறது, அதை நெக்லெக்ட் பண்றது, இதுதான் வந்து சபாட் அப்படின்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேர்டு வந்து அசோசியேட் பண்ணுது, பழைய மீனிங்கை எடுத்து புதுசா அதனுடைய லிங்க்ல புது மீனிங் கொடுக்குறது, அதான் அசோசியேஷன் ஆஃப் ஐடியாஸ். அதுக்கும் இதுக்கும் ஸ்மால் கனெக்ஷன் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போலரைசேஷன் ஆர் கலரிங். இந்த டாபிக் பேர் வந்து மெத்தடுக்கு பேரு போலரைசேஷன் ஆர் கலரிங். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதனுடைய ஒரு வேர்டுக்கு ஒரு எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ், ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், ஒரு எமோஷனலா அதனுடைய முக்கியத்துவத்தை கொடுக்குற வேர்டுக்கு தான் நம்ம வந்து போலரைசேஷன் ஆர் கலரிங்.
ஒரு பிக்சரை ட்ரா பண்ணுறோம். அந்த ட்ரா பண்ணதுக்கப்புறம் அதை முக்கியமாக ஒரு இம்பார்ட்டண்ட்டாக காட்டுறதுக்கு அங்கங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கலர் ஷேடிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய ஸ்பெஷலைஸ்டாக காட்டுறதுக்காக அதுதான் எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ். அதுக்கு பேர் தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. Polarization or coloring is a semantic change by which words in course of time acquire an emotional or significance. அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த கோர்ஸ் ஆஃப் டைம் அப்படிங்கும்போது அந்த குறிப்பிட்ட காலத்துல அந்த வேர்டுக்கு ஒரு எமோஷனல் மீனிங் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 18th செஞ்சுரியில கோத்திக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய மீனிங் வந்து அன்கவுத், அதாவது அன்சிவிலைஸ்டுன்னு அர்த்தம். நாகரிகம் இல்லாத, அதுதான் வந்து அன்சிவிலைஸ்டு, அன்காத். அதே மாதிரி தான் பார்பேரஸ்ன்னு சொல்லுவாங்க, காட்டுமிராண்டித்தனமான மக்கள். வாண்டிங் இன் டேஸ்ட், லேக்கிங் இன் டேஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து இந்த காத்திக்ங்கிற வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா இப்போ அதுக்கு மீனிங்கே பியூர்னு அர்த்தம், சுத்தமா அப்படின்னு நம்ம சொல்றாங்களா, இட்ஸ் அ பியூர் ஒரிஜினல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? ஸோ அதான் பியூர்னு மாறி இருக்கு. இதுக்கு பேர் தான் போலரைசேஷன் ஆர் கலரிங். ஒரு எமோஷனல் சிக்னிஃபிகன்ஸை அந்த பர்டிகுலர் டைம்ல, அந்த கோர்ஸ் ஆஃப் டைம்ல நமக்கு கொடுக்கறது. அதே மாதிரி தான் எந்தூசியாசம். இன்னைக்கு எந்தூசியாசம்ங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கறது. ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கான்ல, ரொம்ப எந்துவா இருக்கான்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி பழைய மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஃபெனட்டிசிசம். அதே மாதிரி தான் விக்டோரியன். முன்னாடி வந்து விக்டோரியனுக்கு வந்து ஒரு கலர்லெஸ், அது ஒரு முக்கியத்துவம் மற்றது. ஆனா இன்னைக்கு விக்டோரியன் அப்படின்னா கண்டம்னேஷன், மறுக்கிறது. நேஷனலைசேஷன், நேஷனலிசம். நேஷனலிசம் இது வந்து பாத்தீங்கன்னா 1844ல டிட் நாட் ஹாவ் எனி எமோஷனல் மீனிங். இதுக்குன்னு ஒரு மீனிங் கிடையாது. பேட்ரியாட்டிசம்னா பாசிட்டிவ், தேசப்பற்றுனா பாசிட்டிவா பேசுவாங்க. நேஷனலிசம் அப்படின்னா நெகட்டிவா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நேஷனலிசம்ங்கிறது அதனுடைய மீனிங் வேற. புரோபகண்டா, இதுக்கு முன்னாடி என்ன இதுக்கு மீனிங் அப்படின்னா, ஒரு ஆர்சி சர்ச்சில், ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில என்ன பிளான் பண்ணுவாங்கன்னா, அடுத்தடுத்து என்னென்ன ஒர்க் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க, ஒரு தீர்மானம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதைத்தான் வந்து அப்போ வந்து ப்ரொபகண்டா அப்படின்னு நம்ம பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு ப்ரொபகண்டாங்கிறது வந்து அது வேற. இந்த விஷயத்தை ப்ரொபகண்டா பண்ணு, இந்த நியூஸை வந்து ப்ரொபகண்டா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதே மாதிரி போல்செவிக். போல்செவிக் இது வந்து ஒரு ரஷ்யன் டேர்ம், சரிங்களா? ரஷ்யன் டேர்ம்ல இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரிஜினலா எக்ஸ்ட்ரீமிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை குறிக்கிற மாதிரி போல்செவிக் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு மீனிங் வந்து ரெவல்யூஷனரி, புரட்சி பண்றது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான வேர்டு அனார்கிஸ்ட். A person who stands for a government opposite to dictator. A person who stands for a government opposite to dictator. ஒரு டிக்டேட்டருக்கு ஆப்போசிட்டா ஒரு கவர்மெண்ட்டுக்கு நிக்கிறவர் தான் அனார்கிஸ்ட். ஆனா இன்னைக்கு எவ்ரி இண்டிவிஜுவல் கெட்ஸ் ஈக்குவல் ஃப்ரீடம். அதாவது அப்போ என்ன மீனிங்கா இருந்திருக்குன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும் தனி சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக போராடினது தான் அனார்கிஸ்ட். ஆனா இன்னைக்கு அதனுடைய மீனிங் என்னன்னா லாலெஸ்னஸ். லாலெஸ்னஸ் இல்ல டிசார்டர் அப்படின்னு மீனிங். அதே மாதிரி தான் ஃபெலோ. ஃபெலோக்கு என்ன மீனிங் அப்படின்னா குட்னஸ், லெவல் வித் ஒன் செல்ஃப், ப்ளீசிங் ஃபெலோ. ப்ளீசிங் ஃபெலோ அப்படின்னா ஒருத்தன் நம்மளை சந்தோஷப்படுத்துறான், அதான் ப்ளீசிங். மகிழ்ச்சி படுற, மகிழ்ச்சி கொடுக்கறது, நல்லா காமெடியா பேசி ஒரு பாசிட்டிவா பேசுறது, இதான் ப்ளீசிங் ஃபெலோ. இதை தான் வந்து 12th நைட்ல மால்வியோலியோ வந்து பயன்படுத்தினது. அதே மாதிரி அமெச்சூர். A person who does a thing for love. இதுதான் மீனிங்கா இருந்திருக்கு. A person who does a thing for love. ஒரு லவ்வுக்காக ஒருத்தன் சில விஷயங்களை பண்றது, அதுதான் அமெச்சூர். பட் லேட்டர் இதுக்கு என்ன மீனிங்கா மாறி இருக்குன்னா அன்ஸ்கில்டு, திறமையற்றவன் அப்படின்னு மாறி இருக்கு. ஜெஃப்ரி ஃபெர்னல் மேட் significance in his novel The Amateur Gentleman. இதான் ஜெஃப்ரி ஃபெர்னலும் அமெச்சூர் ஜென்டில்மேனே ஒரு நாவல் வந்து எழுதியிருக்காரு.
ஸோ இந்த அமெச்சூருக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ், ஒரு முக்கியத்துவத்தை, ஒரு கலரிங்கை, ஒரு போலரைசேஷனை கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு பேர் தான் போலரைசேஷன் ஆர் கலரிங். ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. அது அந்த சர்டைன் பீரியட், கோர்ஸ் ஆஃப் டைம். எல்லா டைமும் கிடையாது. ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம்ல ஒரு எமோஷனலா ஒரு சிக்னிஃபிகன்ஸை உண்டாக்குறது. நெக்ஸ்ட் 6th மெத்தட் லாஸ் ஆஃப் டிஸ்டிங்டிவ் கலரிங், இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் ஆம்லியோரேஷன் ஆர் ரீஜெனரேஷன். ஸோ இந்த மெத்தடுக்கு பேர். இப்போ இது என்னத்த மீனிங்கை கொடுக்குது அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். இன் திஸ் மெத்தட் த ரிலீஜியஸ் ஆர் பொலிட்டிக்கல் கலரிங் இஸ் ரிமூவ்டு. அதாவது வேர்ட்ஸுக்கு சில வேர்ட்ஸை அந்த ரிலீஜியஸ் பேஸ் பண்ணி பொலிட்டிக்கலை பேஸ் பண்ணி அந்த ஃபீல்டுக்கு மட்டும்தான் அந்த வேர்டை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி மட்டும் இல்லை, காமனாகவும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த லாஸ் ஆஃப் டிஸ்டிங்டிவ் கலரிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிறிஸ்டியன், மெத்தடிசம், மெத்தடிஸ்ட், குவாக்கர், இது எல்லாமே ரிலீஜியஸ் டேர்ம்ஸ். அப்போ இந்த ரிலீஜியஸ் டேர்ம்ஸை அந்த ரிலீஜியஸ் ரிலேட்டடாக வரும்போது தான் பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போ காமனாக கொண்டு வந்துட்டாங்கிறது தான் இந்த மெத்தடோடைய மீனிங். லேட்டர் தே பிகம் காமன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் இந்த வேர்டு பாலிசி, பாலிடிக்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன், இந்த வேர்டெல்லாம் டிஸ்ஆனரபிள் வேர்ட்ஸ், டிஸ்ஆனஸ்ட் வேர்ட்ஸ். இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அக்கார்டிங் டு ஷேக்ஸ்பியர். ஷேக்ஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இந்த வேர்ட்ஸுக்கு எல்லாமே டிஸ்ஆனஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் 12th நைட்ல ஒரு கேரக்டர் சார் ஆண்ட்ரியூ ஆக்சீக் அப்படிங்கிறவர், அவர் சொல்லுவாரு, ஐ ஹேட் அ பாலிசி அண்ட் ஐ கால்டு மை செல்ஃப் பொலிட்டிஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போனா இஸ் அ ஃபூலிஷ் கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரேவ்ங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலாக இன்னைக்கு கரேஜியஸ், தைரியம் நம்ம சொல்லுவோம். ஆனா அன்னைக்கு என்னவா இருந்திருக்கு, அந்த போஸ்ட்ஃபுல்ல இருந்தா அந்த பிரேவர்டா வந்திருக்கு. போஸ்ட்ஃபுல்னா உங்களுக்கு தெரியும், பெருமை. பெருமை வேற, தைரியம் வேற. அதே மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபாண்டு. ஃபாண்டுனா முன்னாடி ஃபூலிஷ்னு அர்த்தம், இப்போ அஃபெக்ஷனேட். ஃபாண்ட் ஆஃப் மியூசிக் அப்படின்னு நம்ம சொல்றோங்களா, ஒரு அஃபெக்ஷன். அதே மாதிரி நைட்டு. நைட்டுக்கு ஆக்சுவலா முன்னாடி என்ன மீனிங், லேடுன்னு அர்த்தம், இல்லைன்னா சர்வன்ட்னு அர்த்தம். ஆனா இப்ப நோபல் மேன். அந்த நோபல் மேனை கூட வித் அந்த டைட்டிலோட சொல்றோம், சார். சார் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்பெக்டட். ப்ரோக்ரஸ். இந்த ப்ரோக்ரஸுக்கு ஆக்சுவலா முன்னாடி என்ன மீனிங் இருக்குன்னா, ஜேர்னி பை அ ராயல் பர்சனேஜ். யாரெல்லாம் இந்த ராயல் பர்சனேஜ்ல இருக்காங்களோ அவங்க ஒரு ஜேர்னி போறாங்க, அதை தான் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். எலிசபெத் ஏஜ்ல அது ஒரு இம்ப்ரூவ்மெண்டா கொண்டு வந்துட்டாங்க, அந்த வேர்டு மீனிங் கொடுக்குற மாதிரி. ஆக்சுவலா அதே இம்ப்ரூவ்ங்கிற ஒரு வேர்டு, அதுக்கு என்ன மீனிங்கா இருந்திருக்கு அப்படின்னா, டு கல்டிவேட் வேஸ்ட் லேண்ட். வேஸ்ட் லேண்டை கல்டிவேட் பண்றது, உலறது, விவசாயம் பண்றது, அதான் கல்டிவேட். அப்படிதான் அந்த இம்ப்ரூவ்க்கு மீனிங் இருந்திருக்கு. இன்னைக்கு என்ன மீனிங், டு மேக் பெட்டர். டு மேக் பெட்டர், அதான் இம்ப்ரூவ் ஆகு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வா. ஸோ இதுதான் வந்து லாஸ் ஆஃப் டிஸ்டிங்டிவ் கலரிங். ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வொக்காபுலரி, ஒரு வேர்டு இன்னைக்கு காமனா கொண்டு வந்திருக்கோம், அதுதான் வந்து லாஸ் ஆஃப் டிஸ்டிங்டிவ் கலரிங், ஆம்லியோரேஷன் ஆர் ரீஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் மீனிங்ல 7th மெத்தட் மெட்டாபிசிக்கல் அப்ளிகேஷன் ஆர் மெட்டபாரிக்கல் ஆர் ஃபிகரேட்டிவ் மீனிங். மெட்டாபிசிக்கல் அப்ளிகேஷன் ஆர் மெட்டபாரிக்கல் ஆர் ஃபிகரேட்டிவ் மீனிங் அப்படின்னு இந்த டாபிக் நேம். A word is used to express metaphysically. மெட்டானா உங்களுக்கு தெரியும், பியாண்ட். பிசிக்கலினா பிசிக்கல் நேச்சர். நம்ம ஒரு விஷயத்த யோசிக்கிறது கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையோட, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதனுடைய மீனிங், அதுக்கு பேர் தான் மெட்டா, பியாண்ட் அனாலிசிஸ், அதுக்கு பேர் தான் மெட்டாபிசிக்கல். மெட்டாபிசிக்கல் போயட்ஸ்னு இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ல இருக்காங்க, ஜான் டன், அதுல இருந்து அவருடைய குரூப். ஸோ ஒரு வேர்டுக்கு வந்து மீனிங் மெட்டாபிசிக்கலா வருது, எக்ஸ்ட்ராடினரி, அதாவது ஒரு மீனிங் லிட்ரல் ஒன்று, கான்டெக்ஸ்டுவல் ஒன்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வருது, அதுக்கு பேர் தான் மெட்டாபிசிக்கல். இட் சம்டைம்ஸ் கான்சியஸ் ஆர் டெலிபரேட் அட்டெம்ப்ட். இட் இஸ் ஆஃப் 2 kinds. இதுல 2 kinds இருக்கு. those where the literal use in still preserved. ஒரு பர்டிகுலர் வேர்டுக்கு அதோட லிட்ரல் மீனிங், அந்த வேர்டுக்கு அப்படியே மீனிங் இருக்கும். those where the metaphorical sense has gained precedence over the literal one.
அந்த வேர்டுக்கு மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா இன்னொரு மெட்டாஃபரிக்கலா ஒரு மீனிங், மெட்டாபிசிக்கா ஒரு மீனிங் வந்து நமக்கு இருக்கும். இந்த கீன், டல், ஷார்ப், பிரைட், இந்த வேர்டுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மெட்டாபிசிக்கல்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டுக்கு மட்டும் மீனிங் சொல்லும். பிரைட்னா நமக்கு தெரியும். பிரைட்னா சன்னுடைய பிரைட்னஸ், சூரிய ஒளி, பிரைட்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கான் பாரு, ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கான் பாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்து மெட்டாபிசிக்கல் மீனிங். அதே மாதிரி இன்னும் மதர் எடுத்துக்கிட்டா கூட அம்மா, நம்மளை நர்ஷஸ் பண்ணுவாங்க, நம்மளை பாதுகாத்துக்குங்க, அவங்க வந்து ஓகே. அதே இன்னும் கொஞ்சம் பியாண்டா போய் நம்ம பார்த்தோம்னா மதர் அப்படிங்கிறவங்க சாக்ரிஃபைஸ், தியாகம், நமக்காக வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க, நம்மளை பத்திரமா நம்ம வாழ்க்கைக்கு அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணவங்க. ஸோ இதுக்கு பேர் தான் மெட்டாபிசிக்கல். இந்த வேர்டு சேட் மென்ட் ஃபுல்லுன்னு அர்த்தம். முன்னாடி சேடுக்கு என்ன மீனிங்னா ஃபுல்லுன்னு அர்த்தம் நிறையா. ஆக்சுவலாக இது ஒரு லாட்டின் வேர்டு சாட்டிஸ் அப்படின்னு வந்து, சாட்டிஸ்ங்கிற வேர்ட்ல இருந்து வந்தது சேட். எலிசபெத்தன் டைம்ல இதுக்கு மீனிங் வந்து சோபர் ஆர் சீரியஸ்ன்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு நம்ம சேடுங்கிறது சோகம். ஸோ சேட். அதே மாதிரி தான் அந்த வேர்டு சில்லி, சில்லியா பிஹேவ் பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் சில்லி. இதுக்கு ஆக்சுவலா ஆங்கிலோ சாக்சன் ரூட் இது. இதனோட ஒரிஜினல் மீனிங் வந்து சில்லிக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஹாப்பின்னு அர்த்தம். இன்னைக்கு சில்லிக்கு வேற மீனிங். அதே மாதிரிதான் சிம்பிளுக்கு என்ன மீனிங் வந்திருக்கு, இன்னசென்ட், ஸ்டூபிட். இன்னசென்ட்டுக்கு இன்னொரு மீனிங் ஸ்டூபிட். பயாஸ், பயாஸ் அப்படின்னா ப்ரிஜுடைஸ் அப்படின்னு மீனிங். ஆக்சுவலாக இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா டேக்கன் ஃப்ரம் கேம் ஆஃப் பவுஸ் அப்படிங்கிறதுல இருந்து எடுத்திருக்காங்க. ஜஸ்ட்டுங்கிறது இன்னைக்கு ஹியூமன் ஆர்கன் நமக்கு தெரியும். முன்னாடி வந்து என்னவா இருந்திருக்கு, பாக்ஸ் அப்படின்னு இருக்கு. இதை தான் வந்து நம்ம இதில் பார்த்தோம், ஜெனரலைசேஷனில் பார்த்தோம். அவுட் போஸ்ட், இது ஒரு மிலிட்ரி மெட்டாஃபர். இதுக்கு என்ன மீனிங்னா ஹிப்போக்ரெட். ப்ராட்காஸ்ட், நியூஸ் வந்து இன்னைக்கெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் வந்து ப்ராட்காஸ்ட். ஆக்சுவலாக ப்ராட்காஸ்ட்டுக்கு என்ன மீனிங், ஷோயிங் த சீட்ஸ் பை ஹேண்ட். கையில் இருக்கிற விதையை வந்து சீடு, விதைகளை வந்து காட்டுறது, கைக்குள்ள விதை இருக்கு அதை அப்படியே எடுத்து காட்டுறது, அதான் வந்து ஷோயிங் த சீட்ஸ் பை ஹேண்ட். ஆனால் இன்னைக்கு அதே ரிலேட்டடாக என்ன கொடுக்குறாங்க, ப்ராட்காஸ்ட், நியூஸை வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணுறது. கிளாட், கிளாடுன்னா ஐ எம் வெரி கிளாட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிளாட் டு மீட் யூ. ஆனால் அந்த கிளாடுக்கு என்ன மீனிங் அப்படின்னா முன்னாடி ஸ்மூத் அப்படின்னு வந்திருக்கு, அதை தான் மெட்டஃபாரிக்கலி ஹாப்பி. அதே மாதிரி பார்ட்ஸ் ஆஃப் பாடி கூட இதெல்லாம் வரும். ஆல்ரெடி நம்ம பார்ட்ஸ் ஆஃப் பாடியை பார்த்தோம், ஹெட் ஆஃப் த பேஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஹெட்டு, ஃபுட்டு, ஹேண்டு, டெய்லு, டூத்து, ஐ, பிளட்டு, ஃபிங்கரு, இதுக்கு எல்லாமே மெட்டஃபாரிக்கல் மீனிங் இருக்கு. அதே மாதிரி கீ, லாக்கு, டோரு, வெண்டிலேஷன், இதுக்கு எல்லாமே மெட்டஃபாரிக்கல் மீனிங் இருக்குன்னு சொல்றாங்க. 8th மெத்தடு யூஃபமிசம், ரொம்ப முக்கியமான மெத்தட் இது. It is a figure of speech by which one hides the real nature of something unpleasant by giving a less offensive name. அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு விஷயத்தை வந்து இப்போ டைரக்டா சொல்லாம அதை வந்து அதனுடைய விஷயத்தை கொஞ்சம் லெஸ் அஃபென்சிவா சொல்றது. அது எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் தவறிட்டாரு, இறந்துட்டாரு, அவர் இறந்துட்டாரு டெத்துன்னு நம்ம சொல்லாம பாசிங், பாஸ்ட் அவே அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து யூபமிசம். இது வந்து என்னன்னு, இதுக்கு கரெக்டான டேர்ம், இந்த டேர்ம் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்பிளசன்ட் பை கிவிங் எ லெஸ் அஃபென்சிவ் நேம். ஸோ இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க கரெக்டா. இது என்னன்னு கேட்பாங்க, யூஃபமிசமா ப்ரூடரியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இங்க பாருங்க. பாசிங், பாசிங்னா நம்ம என்ன, ஒரு டிசீஸ், இறந்துட்டாரு, டெத்து, அதுதான் பாஸ்ட் அவே, பாசிங் அவே அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி சிமெட்ரி, அதுதான் ஸ்லீப்பிங் பிளேஸ். சிமெட்ரிங்கிறது சுடுகாடு. அப்படி யூஸ் பண்ணாம நம்ம என்ன யூஸ் பண்றோம், ஸ்லீப்பிங் பிளேஸ் அப்படின்னு யூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபியூனரல் டியூயர், அந்த சாகுறவங்களுக்கு அந்த சடங்குலாம் பண்ணுவாங்கல்ல, ஃபியூனரல் பண்ணுவாங்கல்ல, இறுதி சடங்கு. ஸோ அவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம், அண்டர்டேக்கர். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டைரக்டா ஆக்சிடென்ட் சொல்ல மாட்டோம், ஃபேட்டலிட்டி, கேஷுவாலிட்டியில இருக்காங்க,
எமர்ஜென்சி வார்டு, கேஷுவாலிட்டி வார்டு அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும். ஆக்சிடென்டல் வார்டு அப்படின்னு இருக்காது. அன்ஹெல்தி, ஆரோக்கியம் இன்மை, அதை வந்து இன்சான் அப்படின்னு சொல்லுவோம். இடியட் இல்லைன்னா பிரைவேட் பர்சன், இது மீனிங் தான் சிம்பிள். ஒரு சிம்பிள்னா என்ன மீனிங்னா ஒன்று இடியட் இல்லைன்னா பிரைவேட் பர்சன். லுனாட்டிக் ரொம்ப முக்கியமான வார்டு. லுனாட்டிக் அப்படின்னா மேட்னஸ், சேஞ்சிங் ஆஃப் மூடுன்னு அர்த்தம். பைத்தியம் பிடிச்சவங்க தான் மேட்னஸ். லுனாட்டிக், பைத்தியக்காரி மாதிரி கத்துற, ஏன் பைத்திய மாதிரி பேசுற அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதான் லுனாட்டிக். ஸோ இதுதான் யூபமிசம். 9th மெத்தடு ப்ரூடரி. இந்த ப்ரூடரிங்கிறது யூஃபமிசம் மாதிரியே தான். ஆனா யூஃபமிசத்துல வந்து அந்த பெயின் எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும், ஆனா இதுல இருக்காது. இப்ப யாராவது இறந்துட்டாங்கன்னா அது ஒரு பெயின் தான், தவறிட்டாங்க அப்படிங்கிறது அது ஒரு பெயின் தான். ஆனா அந்த மாதிரி வேர்ட்ஸ் இதுல இருக்காது. அதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். யூஃபமிசம்னாலும் ப்ரூடரினாலும் ஒண்ணுதான். ஆனா யூஃபமிசத்துல அந்த பெயின் எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும், இதுல இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பேயிங் கெஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? போர்டிங், போர்டர். லாட்ஜிங், போர்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஹாஸ்டல்ல லாட்ஜிங் இருக்கா, போர்டிங் இருக்கான்னு கேள்விப்பட்டிருப்போம். அதான் பேயிங் கெஸ்ட், காசு கொடுத்து ஸ்டே பண்றது, அதான் பேயிங் கெஸ்ட். அடுத்து ஃபினான்சியர் அப்படின்னா அதுக்கு மீனிங் வந்து மணி லெண்டர் அப்படின்னு அர்த்தம், கடன் கொடுக்குறவங்க. டர்ஃப் அக்கௌண்டன்ட் அப்படின்னா புக் மேக்கர் அப்படின்னு அர்த்தம். எக்ஸ்பெக்டரேட் அப்படின்னா ஸ்பிட். ஆனா இந்த ஸ்பிட்டை வந்து ஆச்சுன்னா லார்டு லயட்டன் வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஃபாலன் விமன் அப்படின்னா ப்ராஸ்டிடியூட்னு அர்த்தம். கட் அப்படின்னா பெல்லின்னு அர்த்தம். கேபிள் நாப்கின் அப்படின்னா ஹேண்ட் கர்ச்சீப் அப்படின்னு அர்த்தம். லேவேட்ரி அப்படின்னா டாய்லெட்னு அர்த்தம். ஹேண்ட் கர்ச்சீப், ஆக்சுவலாக இந்த இடத்துல ஹேண்ட் கர்ச்சீப்புங்கிறது அந்த ஹெட் கவரிங், தலையை சுற்றி அந்த ஒரு கவர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே பேர். அதை வந்து பென் ஜான்சன் கூட யூஸ் பண்ணியிருப்பாரு, மக்கியர் அப்படின்னு. மேன்யூர், ஆக்சுவலாக அது வந்து அக்ரிகல்ச்சர் டேர்மில் வந்து the crops planted by hand அப்படின்னு அர்த்தம் முன்னாடி. அதாவது கை நடவுன்னு சொல்லுவாங்க. கையிலேயே அந்த எடுத்து இப்போ நெல்லெல்லாம் நடுறாங்க இல்லையா வயல்ல, இப்போ அந்த நெல்லை வந்து பயிரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த வயலுக்குள்ள அப்படியே நட்டு வைப்பாங்க. அதுதான் வந்து the crops planted by hand. ஆனால் இப்போ அதுக்கு என்ன, மேன்யூருக்கு என்ன மீனிங்னா ஃபெர்டிலைசர்ஸ், உரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் ப்ரூடரி. ப்ரூடரினாலும் யூஃபமிசம்னாலும் ஒண்ணுதான். யூஃபமிசத்துல அந்த பெயின் எம்ப்ராஸ்மெண்ட் இருக்கும், ப்ரூடரியில இருக்காது. அவ்வளவுதான் விஷயம். 10th டாபிக், 10th மெத்தடு ரிவர்சல் ஆஃப் மீனிங். எப்படி ஒரு வேர்டு அதனுடைய மீனிங் அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் இதுல பார்க்க போறோம். Many words undergo the reversal of meaning. For example, the word grocer once meant wholesale dealer who dealt en gros. Now it means retail seller. ஆக்சுவலா இந்த கிராசரி ஷாப், அது கிராசர் அப்படின்னா என்ன மீனிங்னா ஹோல்சேல் டீலர் தான் கிராசர் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. அதாவது பல்கா, என்க்ராஸ்னா பல்கா வாங்குறவங்க. ஆனா இப்போ ரீட்டைல் செல்லர் கூட கிராசரின்னு தான் சொல்லுவோம். கிராசரி ஷாப், சின்ன சின்ன கடை, மளிகை கடை, இதெல்லாமே வந்து நம்ம கிராசரி ஷாப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் மீனிங் அப்படியே ரிவர்சலா மாறி இருக்கு. அதே மாதிரி தான் ரெஸ்டிவ்ங்கிற வேர்டு. ரெஸ்டிவ்க்கு என்ன மீனிங்னா ட்ரபிள்சம் ஹார்ஸ்னு அர்த்தம். ஒரு ஹார்ஸ் ரொம்ப ஸ்டபனா இருக்கும், மூவ் பண்ண சொன்னா கூட என்ன ஆகாது, மூவ் பண்ணாது. ஸோ அதை தான் வந்து ட்ரபிள்சம் ஹார்ஸ்ன்னு சொல்றோம், அதை தான் ரெஸ்டிவ்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு அதனோட மீனிங் இம்பேஷன், ஃப்ரெட்ஃபுல், ரெஸ்ட்லெஸ்ன்னு அர்த்தம், அப்படியே மாறுது. அதே மாதிரி தான் ஸ்கேனுங்கிற வேர்டுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா ரீட் கேர்ஃபுல்லின்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு ஸ்கேனுக்கு மீனிங் அப்படியே வேற. நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறோம், அப்படியே PDF ஃபைல் ஆகுறோம், அதை ஸ்கேன் பண்றோம். அதே மாதிரி தான் வைசாக்கரை. இந்த வைசாக்கரைங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமா ஒரு அனுபவத்தை பேசுறது, அதான் வைஸ் சேயர்னு அர்த்தம். ஆனா இன்னைக்கு அதோடைய மீனிங் வந்து ஐரானிக்கா யூஸ் பண்றோம். இவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஒரு ஐரானிக்கல், வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரிவர்சல் ஆஃப் மீனிங். நெக்ஸ்ட் 11th டாபிக் பாப்புலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ரொம்ப முக்கியமான டாபிக், பாப்புலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஒரு வேர்டு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றோம், தவறா எப்படி ஒரு வார்த்தையை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இதுல மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஹெல்ப் மேட்னு சொல்லலாம். இந்த ஹெல்ப் மேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஹெல்ப் மேட் கிடையாது, ஹெல்ப் மீட்.
பைபிள் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆத்தரைஸ்டு வெர்ஷன் அதான் வந்து 1611 வந்தது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லுவாங்க. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அதான் 1611 வந்தது. அதான் வந்து ஆத்தரைஸ்டு பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பைபிள் டிரான்ஸ்லேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த பைபிள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் மீட்னு தான் இருக்கும். யாரை பத்தி மென்ஷன் பண்ணும்போது ஈவை பத்தி மென்ஷன் பண்ணும்போது ஈவ்னா ஏவாள். ஸோ ஈவ் வாஸ் டிஸ்கிரைப்ட் as ஹெல்ப் மீட் ஃபார் ஆடம். ஆடமுக்கு ஒரு சூட்டபிள், ஆடமுக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் தான் வந்து ஈவ். அதான் வந்து ஹெல்ப் மீட். ஆக்சுவலா அந்த ஹெல்ப் மீட் தான் அந்த ஹெல்ப் மீட்ல அந்த ஹெல்ப்ல வர முன்னாடி வர அந்த பிரசன்ஸ் ஆர்டிகல் ஹெல்ப் மீட் அப்படின்னு வரும்போது அது மக்கள் மத்தியில எப்படி வந்து கன்வே ஆகுது அப்படின்னா வாட் ஈவ் வாஸ் டு ஆடம். ஆடமுக்கு ஈவு என்னவா இருந்தா, ஒரு உதவியா இருந்தா அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. அப்போ இந்த ஹெல்ப் மீட்டுக்கு ஆக்சுவலா மீனிங் வந்து லைஃப் பார்ட்னரு. இப்போ மக்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் ஒருத்தவங்க நமக்கு உதவி பண்ற மாதிரி வந்தாலும் அதை ஹெல்ப் மீட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி வந்துதான் அந்த ஹெல்ப் மீட்டுங்கிறது லேட்டரா ஹெல்ப் மேட் அப்படின்னு மாறுது. அதே மாதிரிதான் ப்ரிப்போஸ்ட்ரஸ். இந்த ப்ரிப்போஸ்ட்ரஸுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புட்டிங் a heart before a horseன்னு அர்த்தம். அதாவது காட்டுனா குதிரை வண்டி. குதிரையை வந்து வண்டியோட நம்ம இணைப்போம் இல்லையா, குதிரை வண்டி ஓட்டுறதுக்காக, குதிரை வண்டியில பயணம் செய்யறதுக்காக. அதான் கார்ட் பிஃபோர் ஹார்ஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ப்ரிப்போஸ்ட்ரஸ். ஆனா இன்னைக்கு நம்ம அதை என்னவா யூஸ் பண்றோம் அப்படின்னா இன்டாலரபிளி அப்சர்ட். இன்டாலரபிள், டாலரபிள் அப்படின்னா சகிப்புத்தன்மை, இன்டாலரபிள்னா சகிக்க முடியல அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அந்த மாதிரி கொண்டு வந்தோம். அதே மாதிரிதான் இந்த ப்ரிமிசஸ்ங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. ப்ரிமிசஸும் அப்படிதான். அந்த ப்ரிமிசஸ்ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஒரு டீடோட டைட்டில், ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு டைட்டில்ல மென்ஷன் பண்றது தான் ப்ரிமிசஸ். ஆனா இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி ஃபுல்லா டீடைல் டிஸ்கிரிப்ஷன் பண்ற அளவுக்கு ப்ரிமிசஸ் வந்துருச்சு. ஸ்கூல் ப்ரிமிசஸ், காலேஜ் ப்ரிமிசஸ், அந்த பிளேஸை பத்தினா ஃபுல் டீடைல், அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தினா ஃபுல் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குற மாதிரி வந்துருச்சு. ஆனா முன்னாடி அதனுடைய டைட்டிலை மென்ஷன் பண்ற மாதிரி தான் ப்ரிமிசஸ் இருந்தது. ஸோ இதுதான் ப்ரிமிசஸ். ஸோ இதுக்கு பேர் தான் பாப்புலர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதில் இந்த 3 வேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்ப் மேட்டு, அதான் ஹெல்ப் மீட்டா தான் ஹெல்ப் மேட்டா மாறி இருக்கு. அப்புறம் ப்ரிப்போஸ்ட்ரஸ், இந்த ப்ரிமிசஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ். இதெல்லாம் கொஷினா மாறதுக்கு சான்சஸ் உண்டு. லாஸ்ட் டாபிக், ப்ராப்பர் நேம்ஸ் பிகம் ஆர்டினரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். 12th டாபிக், ப்ராப்பர் நேம் பிகம் ஆர்டினரி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஒருத்தருடைய பேர் எப்படி வொக்காபுலரியா மாறுது அப்படிங்கறதான் இந்த ப்ராப்பர் நேம்ஸ். ப்ராப்பர்னா பர்டிகுலர் நேம்ஸ்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பெயர்கள் எப்படி நவுனாவோ அட்ஜெக்டிவாவோ அதாவது வொக்காபுலரியா மாறுது அப்படின்னு வச்சுக்கலாம். சம் ப்ராப்பர் நேம்ஸ் பிகம் வேர்ட்ஸ் ஆஃப் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டன்ஸ், டன்ஸ்னா ஃபூல்னு அர்த்தம், ஸ்டூபிட்னு அர்த்தம். ஆனா அந்த டன்ஸ்ங்கிறது ஆக்சுவலா யாருடைய வேர்ட் அப்படின்னா ஒரு மிடிவல் பிலாசபரோடைய நேம். டன்ஸ் ஸ்காட்டஸ் அவருடைய பேர். அவருடைய பேர் அந்த டன்ஸ் ஸ்காட்டஸ்ல இருந்தா அந்த டன்ஸ்ங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சது. டல், விட்டட் அப்படின்னு அர்த்தம். அலெக்சாண்டர் போப் கூட ஒரு போயம் எழுதினார், தி டன்சியர்ட் அப்படின்னு ஒரு போயம். அதுல வந்து பாத்தீங்கன்னா a fool அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். அதே மாதிரிதான் கை, கைனா ஜென்டில்மேன் அர்த்தம். ஆக்சுவலா அது யாருடைய நேம் அப்படின்னா கை ஃபேக்கர்ஸ் அப்படிங்கிறவருடைய நேம்ல இருந்தா அந்த கைங்கிற ஒரு வொக்காபுலரி நமக்கு கிடைச்சது. அதே மாதிரிதான் பெட்லாம். பெத்லஹேம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அது ஒரு பெத்லஹேம் ஹாஸ்பிட்டல். பெத்லஹேம் ஹாஸ்பிட்டல் லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு பெத்லஹேம் ஹாஸ்பிட்டல். ஷேக்ஸ்பியர் வந்து கூட அந்த பெட்லாம்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. யாரை மென்ஷன் பண்றதுக்காக? மேட் மேன், பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மேட் மேனை அட்மிட் பண்றது. அந்த பெட்லாம் அப்படின்னா மேட் மேன், பைத்தியக்காரன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிதான் மாடலின். சரி, அந்த மாடலின்ங்கிறது யாருடைய நேம்ல இருந்து வந்தது அப்படின்னா மேரி மகதலேன். இந்த மேரி மகதலேன் யாரு அப்படின்னா பைபிள்ல 2 பார்ட் இருக்கும். ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூ டெஸ்டமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டாபிக் தான் செயின்ட் மேத்யூ, மத்தேயு. இதெல்லாமே வந்து ஜீசஸோடைய காஸ்பல்ஸ். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு மனித அவதாரம் எடுத்து வராரு. ஸோ அவரு
நிறைய சுவிசேஷத்தை அவருடைய காஸ்பல்ல கொடுக்கிறார். எப்படி ஒரு மனுஷன் வாழணும்னு கொடுக்கிறார். அதுதான் வந்து மேத்யூ காஸ்பல். அதான் மேத்யூவில் வரக்கூடிய ஜீசஸோடைய காஸ்பல். அந்த புக்கோட பேரு மேத்யூ. அதுல ஒரு கேரக்டர் தான் மேரி மகதலேனு. இந்த மேரி மகதலேனா இதுக்கு ஆக்சுவலா என்ன மீனிங், இந்த மாடலினுக்கு என்ன மீனிங்னா வீப்பிங் மேரின்னு அர்த்தம். அந்த மேரி மகதலேனாங்கிற லேடி வந்து அழுதுகிட்டு இருப்பா. ஜீசஸோடைய கல்லறையில அழுதுகிட்டு இருப்பா. ஜீசஸ் வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாரு. என்னன்னு சொல்லியிருப்பாரு அப்படின்னா, உலகத்தின் பாவத்துக்காக நான் வந்து என்னுடைய ஜீவனை கொடுக்குறேன், என்னை சிலுவையில் அறைவாங்க, என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் அளவும் நான் வந்து சிலுவையில் அறையப்படுவேன், இது மொத்த உலகத்தோடைய பாவத்தையும் நானே ஏத்துக்கிறேன் அப்படின்னு அவருடைய சிலுவையில வந்து அவரை அறையிறாங்க. அதுக்கப்புறம் அவர் தன் ஜீவனை கொடுக்கிறாரு. அதை அவரை கொண்டு வந்து கல்லறையில வந்து வைக்கிறாங்க. அப்போ அது முன்னாடியே சொல்லுவார், இந்த மாதிரி என்ன சிலுவையில் அறைவாங்கப்பா, நான் 3ஆம் நாள் உயிர் தெழுந்துருவேன், நான் அவனுக்கு இருக்க மாட்டேன், 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வந்துருவோம்பான்னு சொல்றாரு. அப்போ இவங்க அந்த 3ஆம் நாள் போறாங்க, போய் பார்க்குறாங்க, கல்லறையில வந்து அவரை காணும். அவரை காணன உடனே அந்த பொண்ணு என்ன பண்றா, அழ ஆரம்பிக்கிறா. ஸோ அந்த இன்சிடென்ட் தான் வீப்பிங் மேரி. அதுதான் அந்த பேரு மேரி மேகதலின். அதுல இருந்து தான் மாட்லின் வந்தது. அந்த மாட்லின் அப்படின்னா வீப்பிங் மேரின்னு அர்த்தம், அலற மேரின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர் நேம்ஸ்ல இருந்து நமக்கு வந்து வொக்காபுலரி கிடைச்சது. ஸோ இந்த 12 மெத்தட்ஸ் இல்லாம அடிஷனலா இன்னொரு 3 மெத்தட்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துருவோம். அதுல இப்போ 13 மெத்தட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். டீஜெனரேஷன் அதுக்கு பேரு, டீஜெனரேஷன் ஆர் டிட்ரையோரேஷன். டிட்ரையரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பின்னடைவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்ல சீரழிவு அப்படின்னு கூட நம்ம மீனிங் எடுத்துக்கலாம். இதுக்கு என்னங்கிறத இங்க பார்க்கலாம். Another semantic change involving degeneration of meaning is observed in the large number of English words. Degeneration or deterioration is a process that enlightens us of opposite meaning of the words, the old one being complementary and the new disbordering. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இதுல 2 மீனிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேர்டு அப்படியே ஆப்போசிட்டா மாறுது, அது ஓல்டு மீனிங் வந்து ஒரு காம்ப்ளிமெண்டரியா வச்சுக்கிறாங்க, நியூ மீனிங் அப்படியே இருக்கு. இதை தான் வந்து டீஜெனரேஷன், அதாவது பின்னடைவு அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப காடி அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேர்டுக்கு பிரில்லியன்ட் அப்படின்னு முன்னாடி மீனிங் இருந்தது. இப்போ அதுக்கு என்ன மீனிங்னா வல்கர்லி கலர்ஃபுல், வல்கர், ரொம்ப வல்கரா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீனிங். அப்போ பழைய மீனிங்கும் காம்ப்ளிமெண்டரியா இருக்கு, புதுசாவும் மீனிங் இருக்கு. இதை தான் வந்து டீஜெனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ், கிராஃப்டி, கன்னிங், கிராஃப்டி, கன்னிங், இது அட்ஜெக்டிவ்ஸ். நவுனை குவாலிஃபை பண்ண அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ்ஸ். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷ்ல, ஏர்லியர் இங்கிலீஷ்ல என்ன மீனிங்கா இருந்ததுன்னா பிரைஸ்ன்னு இருந்தது. இப்போ கிராஃப்டி, கன்னிங் அப்படின்னா நமக்கு மீனிங் தெரியும், ஒரு கன்னிங் ஃபெலோடா நம்ம சொல்லுவோம். ஆனா அதுக்கு ஓல்டு இங்கிலீஷ்ல, ஏர்லியர் இங்கிலீஷ்ல பிரைஸ்ன்னு மீனிங் இருந்திருக்கு, பெருமைப்படுத்துறது, பிரைஸ், புகழ்றது. அதே மாதிரிதான் லீடு, வாண்டோனு, விலைன், இதெல்லாம் சாசர் வந்து யூஸ் பண்ணாரு. எப்படின்னா none of the bad or indecent implications conveyed by these words in modern English. சாசர் யூஸ் பண்ணும்போது அது none of the bad effect, அது ஒரு பேட் எஃபெக்ட் இல்லாத மாதிரி அவர் யூஸ் பண்ணியிருக்கார். அதான் வந்து கீழே பாருங்க எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்கோம். லீவ்டு ஃபெல்லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மியர்லி இக்னரண்ட் அப்படின்னு அர்த்தம், அறியாமை. இக்னரண்ட் அப்படின்னா அறியாமை. அதே வாண்டனுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாருங்க, கே ஒன் அப்படின்னு அர்த்தம். இஸ் அ கே பாய், கே ஒன் அப்படின்னு அர்த்தம். அந்த வில்லனைக்கு என்ன மீனிங்னு பாருங்க, அன்வர்த்தி ஆஃப் அ ஜென்டில்மேன் ஆர் சம்திங் கேரக்டரிஸ்டிக், வில்லன் ஆர் ஸ்லேவ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் வேர்டு ஃபீண்ட். இந்த ஃபீண்ட் வந்து எதுல இருந்து வந்தது பாருங்க, FEOND, ஃபியாண்ட்ல இருந்து வந்தது. இதனுடைய மீனிங் வந்து ஃபோ, எனிமின்னு அர்த்தம். அப்போ இன்னைக்கு நம்ம எனிமிங்கிறது ஆக்சுவலாக ஃப்ரெஞ்சு வேர்டு, எனிமியும் பயன்படுத்திட்டு இருக்கோம், ஃபோங்கிற வேர்டுமே நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி என்ன மீனிங் அப்படின்னா அன்சீன் ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு பேர் தான் டீஜெனரேஷன். நெக்ஸ்ட் டாபிக் சேஞ்சஸ் இன் த ரெஃபரண்ட். ரெஃபரண்ட் அப்படின்னா ரெஃபரன்ஸ்னு வச்சுக்கலாம், குறிப்பு எடுக்கிறது.
இந்த ரெஃபரன்ஸில் எப்படி சேஞ்ச் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். ஒரு வொக்காபுலரி எடுக்கிறோம், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸோடு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது எப்படி சேஞ்சஸ், அதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஷிப்பு. நமக்கு ஷிப்புனா தெரியும், ஒரு பெரிய கப்பல். அப்போ இன் தோஸ் டேஸில் அதுக்கு என்ன மீனிங்னா வெரி பிக் போட் அப்படின்னு அர்த்தம். பிக் போட், பெரிய கப்பல். Today ship refers to a large vessel propelled by machine. இன்னைக்கு ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மெஷினை வச்சு அது லார்ஜ், பெருசா பிரம்மாண்டமா இருக்கிறதா நம்ம வந்து ஷிப்புன்னு சொல்லுவோம், மெஷினை வச்சு இயக்கிறது. ஆனால் அதே அந்த ஓல்டு ஷிப்புக்கு வந்து பாருங்க என்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இட்ஸ் நவ் கால்ட் அ போட். இப்போ அதான் நம்ம போட்டுன்னு பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த போட்லேயும் இப்போ என்ன வச்சுட்டாங்க, மெஷின் வச்சுட்டாங்க. மெஷினில் வந்து அந்த போட் வந்து இயங்குது. பர்ஹாப்ஸ் அ வெரி பிக் போட். ஒருவேளை பிக் போட் இருந்தால் கூட இன்னைக்கு நம்ம அந்த நார்மல் போட்லேயே வந்து என்ன வந்து வச்சுட்டாங்க, மெஷின் வச்சுட்டாங்க. இதுதான் வந்து சேஞ்சஸ் இன் த ரெஃபரண்ட். அதே மாதிரி தான் டர்ன் அப்படிங்கிற ஓல்டு இங்கிலீஷ் வேர்டு, அதோடைய மீனிங் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ், டவுன் அப்படின்னு அர்த்தம். டர்ன் அப்படின்னா டவுனு. டவுனுங்கிறத என்னன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ வில்லேஜ்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக டவுனுங்கிறது அது கொஞ்சம் பெரிய பிளேஸ். இந்த சேம் வே வெப்பன், ஆர்ம்ஸ், கோர்ட் இது எல்லாமே அவனுடைய ரெஃபரன்ஸை வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. லாஸ்ட் டாபிக், லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. ஸோ இன்டென்சிட்டினா நமக்கு தெரியும், தமிழில் என்னன்னு சொல்லலாம், தீவிரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனோட இன்டென்சிட்டி, அந்த ஒரு வேர்டோடைய இன்டென்சிட்டி எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்லுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நரகம். ஹெவனுக்கு ஆப்போசிட் தான் ஹெல்லு. ஹெல்லுங்கிறது ஒரு பெரிய வந்து நரகம்னு சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம நார்மலாகவே இந்த ஹெல்லுங்கிற வேர்டை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஹெல்லுக்கு இப்போ என்ன மீனிங்கில் பயன்படுத்த, டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு பண்ணணும். வாட் அ ஹெல் ஆர் யூ டாக்கிங் அப்படிம்பாங்க. என்ன நீ இவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருக்க, வாட் அ ஹெல் ஆர் யூ டாக்கிங் இப்படி சொல்கிறாங்களா இல்லைங்களா. அந்த ஹெல்லை வந்து ஒரிஜினாலிட்டி இல்லாமல், அந்த இன்டென்சிட்டி இல்லாமல், அந்த இன்டென்சிட்டி போய் நார்மலாக டிஸ்கம்ஃபர்ட், ஐ எம் நாட் கம்ஃபர்டபுள் வித் யூ, வித் யுவர் ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வரும். அதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. அதே மாதிரி தான் டிஸ்மால், ட்ரெட்ஃபுல், ஹாரிடுங்கிற வேர்டுலாம் நம்ம அந்த லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டியில் பயன்படுத்திட்டு இருக்கோம். அதனுடைய ஒரிஜினல் தாக்கத்தை விட்டுட்டு அதை குறைச்சி நம்ம வந்து மற்ற விஷயங்களோட அப்படியே லிங்க் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு பேர் தான் லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. பிஜிடிஆர்பி யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் இந்த சேஞ்சஸ் ஆஃப் மீனிங் அப்படின்னா என்ன, அது எந்தெந்த மெத்தடில் நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ்க்கு வந்து வொக்காபுலரிக்கு மீனிங் வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.